பேக் டு மை சேனல். நாமும் பிஸ்னஸ் செய்யலாம். நம்மளோட சேனலில் இன்னைக்கு ட்விஸ்ட் மாப் ரீசெல்லிங் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ட்விஸ்ட் மாப்னா எல்லாருக்குமே தெரியும். ஆல்ரெடி வந்துட்டு நார்மல் மாப்னா வந்துட்டு நம்ம வந்து அதை கையில் எடுத்து பிழிகிற மாதிரி வரும். ஆனால் இந்த ட்விஸ்ட் மாப்னா என்னன்னா அதுலேயே வந்துட்டு நம்ம இந்த ரோல் இருக்கு இல்லைங்களா, இந்த கட்டை இது வந்து ஸ்டீலில் வரும். இதை வந்து நம்ம ஒரு திருப்புனா தண்ணி வந்து அதுவே பிழிஞ்சிடும். அதுதான் ட்விஸ்ட் மாப் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து இது ரொம்ப ஹேண்டியாகவும் கை வச்சு நம்ம பிழிஞ்சு அந்த அழுக்க தொட வேண்டாம், அது நம்ம கொஞ்சம் கிளீன்லினஸாக அப்படியே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இதை தான் வாங்குவாங்க. ஏன்னா இதுதான் வந்து ஈஸியாகவும் இருக்கும். ஒரு வாட்டியும் எடுத்து கையில் வந்து நம்ம பிழிஞ்சிட்டு இருக்க முடியாது அந்த அழுக்கு தண்ணி எல்லாத்தையும். ஸோ இது வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாகவும் விலை வந்து ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்கிறதுனால கண்டிப்பாக எல்லாரும் வாங்குவாங்க. இதுக்கு ஒரு டப்பு மாதிரி வரும். இந்த டப்பு வச்சாங்கன்னா அந்த ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகம். ஸோ டப்பு இல்லாமல் நார்மலாக இந்த மாதிரி மாப் வந்து எப்படி நம்ம ஹோல்சேலில் வாங்கி ரீட்டைலில் சேல்ஸ் பண்ணுறது அப்படின்றத இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்க முதல் முறையா பாக்குறவங்களா இருந்தா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இப்ப பாத்தீங்கன்னா இதுல இன்வெஸ்ட்மெண்ட்னு பாத்தீங்கன்னா ஒரு பீஸ் வந்து 85 ரூபாய்க்கு நமக்கு கிடைக்குது. ஹோல்சேல்ல சிங்கிள் பீஸ்லாம் கொடுக்க மாட்டாங்க, ஹோல்சேல்ல தான் கொடுப்பாங்க நமக்கு. ஸோ 85 ரூபா ஒரு பீஸ் கிடைக்குது அப்படின்னா நம்ம இதை 150 ரூபாய்க்கு மார்க்கெட்ல சேல்ஸ் பண்ணலாம். இன்கேஸ் நீங்க ரீட்டைல் ஷாப்ல கொடுக்குறீங்கன்னா ஒரு 100 ரூபா ரேஞ்சுக்கு ரீட்டைல்ல கொடுக்கலாம். அவங்க வந்துட்டு 150 ரூபாய்க்கு வந்துட்டு கஸ்டமர் கிட்ட சேல்ஸ் பண்ணுவாங்க. இல்ல கடைக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப சின்ன கடைனா ஒரு 110 ரூபா 115 ரூபா கூட வச்சு நீங்க ரீட்டைல்ல கொடுக்கலாம். பட் நீங்க டைரக்ட் கஸ்டமர்ஸ்க்கு சேல்ஸ் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு இதுல நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். இப்போ 65 ரூபா கிட்ட உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். நம்ம 85 ரூபாய்க்கு வாங்கி 150 ரூபாய்க்கு வித்தோம் டைரக்ட் கஸ்டமர்ஸ் கிட்டனா ஒரு பீஸ்க்கு நமக்கு 65 ரூபா கிடைக்குங்க. நீங்க தாராளமா வந்துட்டு ஒரு நாளைக்கு வந்து ஒரு 20 பீஸ் நீங்க வித்தாலே கிட்டத்தட்ட ஒரு 1300 ரூபா கிட்ட இதுல ஏர்ன் பண்ணிட முடியும். இதுக்கு நீங்களே டைரக்டா வித்தாலும் சரி, இல்ல ஒரு ஆள் போட்டு அவங்களுக்கு ஒரு கமிஷன், ஒரு பீஸ் வித்தா ஒரு 20 ருபீஸ் கமிஷன், அந்த மாதிரி நீங்க ஒரு பார்ட் டைம் எம்ப்ளாயிஸ் மாதிரி யாரையாச்சும் நீங்க எம்ப்ளாய் பண்ணாலும் இதை வந்து தாராளமா வந்து சேல்ஸ் பண்ண முடியும். ஏன்னா இது எல்லா இடத்துலயுமே எல்லாருக்குமே வந்து உபயோகம் உள்ள பொருள். இது எப்படி மார்க்கெட் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, நல்ல ஒரு கிரௌடடான பிளேஸ்ல ஒரு மார்க்கெட் ஏரியால சும்மா ஒரு 20 ஸ்டிக் ஒரு நாளைக்கு வச்சுட்டு ஒரு பர்சனை வச்சு இதை சேல்ஸ் பண்ணுங்க, மார்க்கெட் பண்ணுங்க, ப்ரொமோட் பண்ணுங்க அப்படின்னு நீங்க சொன்னாலே தாராளமா வாங்கிப்பாங்க. அது இல்லாம பார்க், பஸ் ஸ்டாப், ரயில்வே ஸ்டேஷன் இதெல்லாம் வந்து நிறைய கிரௌடட் பிளேஸ், நிறைய மக்கள் வந்தும் போயிட்டும் இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல சேல்ஸ் பண்ணாலும் கண்டிப்பா ஒரு 20 பீஸ்ன்றது தாராளமா மூவ்மெண்ட் ஆயிடும். அதே போல சூப்பர் மார்க்கெட்ஸ் வாசல்ல, ஹாஸ்டல், ஹவுஸ் கீப்பிங்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க கிட்ட வந்து நம்ம வந்து பல்கா சப்ளை பண்ற மாதிரி அப்படி கேட்கணும். பட் அவங்க கிட்ட வந்து 150 ரூபாய்க்கே நம்ம சப்ளை பண்ண முடியாது. இதை அவங்க கிட்ட வந்து ஒரு 120 ருபீஸ் அந்த மாதிரி பிரைஸ் வச்சு ஒரு 30 ரூபா 40 ரூபா ப்ராஃபிட் வச்சு ஒரு நாங்க பல்கா உங்களுக்கு கொடுக்குறோம், மந்த்லி வந்து வாங்கிக்கங்க அப்படின்ற மாதிரி ஆஃபீஸ்ல எல்லாம் கான்ட்ராக்ட் எடுத்து செய்வாங்க ஹவுஸ் கீப்பிங்ஸ். ஸோ அவங்க கிட்ட நம்ம பல்காவும் இதை சேல்ஸ் பண்ணலாம். அது இல்லாம வந்து காலேஜ், ஸ்கூல் கான்ட்ராக்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா ஹவுஸ் கீப்பிங்ல, அவங்க கிட்டயும் சேல்ஸ் பண்ணலாம் ஆஃபீஸ் இல்லாம. ஸோ இதை வந்து தாராளமா வந்து நம்ம டைரக்ட் கஸ்டமர்ஸ் கிட்ட சேல்ஸ் பண்ணாங்கன்னா அதிக தேவை இருக்கிறதுனால கண்டிப்பா இதை வாங்கிப்பாங்க. ஸோ 150ன்றது அஃபோர்டபுள் பிரைஸ் தான். இது இன்கேஸ் இதை நீங்க மதிப்பு கூட்டி இன்னும் அதிகமா சேல்ஸ் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு டப் மட்டும் நீங்க இதை வாங்கிக்கணும். டப் பாத்தீங்கன்னா சென்னையில, பாரிஸ்லயே உங்களுக்கு கிடைக்கும். டப்போட பிரைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹோல்சேல்ஸ்ல நீங்க ஒரு 30 ல இருந்து 40 ருபீஸ் வரும். பட் டப் நீங்க வாங்கிட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு 320 ல இருந்து 350 ரூபா வரைக்கும் இதை சேல்ஸ் பண்ண முடியும் உங்க கஸ்டமர்ஸ் கிட்ட. நார்மலா டப் இல்லாமயே வந்துட்டு 150 ருபீஸ் கிட்ட உங்களால சேல்ஸ் பண்ண முடியும். இது எங்க ஹோல்சேல்ல கிடைக்குது அப்படின்ற டீடைல்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் கொடுக்குறேன். தேவைப்பட்டா நீங்க செக் பண்ணிக்கங்க. கண்டிப்பா இந்த பிசினஸ் வந்து நல்ல ப்ராஃபிட்டபிளா இருக்கும். ஓரளவுக்கு வந்து இனிஷியல்ல வந்துட்டு ஒரு 1000 ருபீஸ் வச்சு நீங்க ஒரு 10 மாப் வச்சு எப்படி சேல்ஸ் ஆகுதுன்றத பாருங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்க ரிசர்ச் பண்ணிட்டு இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை நீங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.